நீங்கள் ட்ராவல் பண்ணதுலேயே இந்த டெஸ்டினேஷனோ இந்த பர்டிகுலர் பிளேஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அன்சேஃபாக இருந்தது, பட் அந்த சூழலை வந்து நான் கையாண்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அன்சேஃப்ன்ற மாதிரினா நான் வெனின்சுலாவை தான் ப்ரோ சொல்லுவேன். ஓகே. ஆக்சுவலாக ஏன்னா வந்து வெனின்சுலாவில் என்ட்ரு ஆகிற டைமே என்னுடைய ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே லோக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. நாங்கள் என்ட்ரு ஆகும்போது நிறைய ரயாட்ஸ் போயிட்டு இருந்தது. ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஒரு பிளேஸ் கூட கிடைக்கல. நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கற்பாம்பூச்சி, எலி கிளிலாம் ஓடிட்டு இருக்கோம். பாத்ரூமில் குளிச்சோன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் தான் கிடச்சிது. ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனில் நிற்கணும். ஒரு 50 பேர் நிற்பாங்க, 50 பேர் கூட நம்மளும் லைனில் நிற்கணும், நின்று வாங்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆஸ் அ கண்ட்ரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணோம். ஸோ வித்தின் 3 to 4 டேஸ்லேயே வந்து நாங்கள் அந்த கண்ட்ரியவே கிராஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டோம். ரொம்ப வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கண்ட்ரி தான். மற்றபடி வந்து ஆல் குட். எந்த கண்ட்ரியுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஆனது.